அனைவருக்கும் வணக்கம். சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தினார். அப்போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தாங்க இன்றைக்கி நாம் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிவன்மலை கோவில். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் குடிக்கொண்டு அருளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் பழமையான இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. சாதாரணமாகவே 6 படை வீடுகள், அதாவது அறுபடை வீடுகளுக்கும் நம்ம போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும், பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அறுபடை வீடுகளையும் தாண்டி தனி சிறப்பு பெற்ற ஒரு கோவில் தாங்க இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில். சிவன்மலையில் பெரும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி நம்ம நிறைய தகவல்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம். அதை தொடர்ந்து பார்க்கலாம். பார்வதி, அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் அப்படின்னு இந்த தலத்துக்கு ஒரு மிக பெரும் சிறப்பு இருக்கு. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியோடு இங்கு குடிக்கொண்டதாகவும் இந்த தலத்தினுடைய வரலாறு சொல்லப்படுது. மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி காட்சி கொடுக்குறாரு. சிவன்மலை மீது இந்த மலை மீது ஏறி அவரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கடந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. குறிப்பாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, இந்த பொருள் வைக்கிறதால ஒரு சிலர் மாற்றங்களை நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அந்த பொருளை பொறுத்து இந்த உலகத்திலே மிக பெரும் மாற்றங்கள் காண முடியும் அப்படின்றாங்க. அப்படி என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, இதனால் என்ன மாதிரியான பலன்களை பெறப்போகிறோம், குறிப்பாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுதோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கலாம், முக்கியமாக திருமணம் நடக்கலை, நாங்கள் நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கோம், அந்த திருமணம் தட்டி போயிட்டே இருக்குது, அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே சரியான நேரத்தில் அவங்களுக்கு திருமணம் அமையாதது தான். அப்படியெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ சிவன்மலை ஆண்டவர் கோவிலில் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் வைத்திருக்காங்க. இந்த கடல் நீரானது வைக்கப்பட்டு சில நாட்கள் ஆகிறது. இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதால் ஏதாவது ஆபத்துக்கள் வருமோ? ஏன் அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு நீர் வைக்கப்பட்ட போது இயற்கை சீற்றத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டது. அதனால் இப்போ கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கிறதால இயற்கை சீற்றத்தால் ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த கடல் நீரானது மண் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால இது ஒரு சுபமான நிகழ்வு, சுபமான தீர்த்தம், அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதை பொறுத்து என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இனிமேல் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இந்த பொருள் எப்போது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யாருக்குமே தெரியாது. மீண்டும் ஒரு பக்தருடைய கனவில் கடவுள் அந்த ஆண்டவர் உத்தரவிட்ட பிறகுதான் அந்த பொருளானது மாற்றம் அடையும். சரி, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஒரு சில ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கறதுக்குனால நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறதோ அப்படிங்கிறதா நம்ம பார்த்துட்ருக்கோம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க கொடிக்கட்டி பிறக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்க அனைவரிடத்திலுமே சரிசமமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சிக்கனத்தை கடைபிடிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துவாங்க. அது அவர்களுக்கு மிகவும் நன்மையும் கொடுக்கும். அதிக விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கஷ்டமெல்லாம் நீங்கி சுகம் உண்டாகக்கூடியதாக அவங்களுக்கு இருக்கும். பணவரத்து அதிகமாக கூடும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே மறையும். பகை பாராட்டியவங்க கூட பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவாங்க அப்படின்னும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்னும் சொல்லப்படுது.
வேலையை தவறி உண்ண வேண்டி இருக்கலாம். வாகனம், வீடு இவையெல்லாம் அதிகமான செலவு உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அடுத்தவங்க பிரச்சனையில் முக்கியமாக நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஒரு வண்டிக்கு நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னு பார்க்குறீங்க, அதில் அதிகமான செலவு கொண்டுட்டு வந்து விடலாம். அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னா கூட லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடைகள், கூடுதல் உழைப்பு இவை எல்லாமே சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கூடுதல் உழைப்பு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியது வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகத்தோடு நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. இன்முகத்தோடு மற்றவங்க கிட்ட பேசுறது ரொம்பவே சிறப்பு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த வருத்தங்கள் கூட நீங்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அதிகமான அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட அனுசரித்து போகிறது சிறப்பு. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவங்க விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் இதனால் வியாபாரத்தில் நல்லா செழிப்பாக இருப்பீங்க அப்படின்னும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் அப்படின்னும் சொல்லலாம். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. இதே போல் உங்களுக்கு வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட இனிமேல் தீரக்கூடிய காலகட்டம். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது வீண் பழி கேட்க நேரிடலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட அன்போடு நடந்துக்கிறது நல்ல பலன் அப்படின்னு பார்த்தோம். பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள 3ஆம் நபர் தலையிட வேண்டாம். அதே போல் உங்களுக்கு அனுகூலமான சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும். முடிந்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடை தினமும் மேற்கொண்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக காத்துட்ருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பொருளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த விருச்சிக ராசிக்காரங்க இவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அனைத்துமே சாதகமான பலன்களை கொடுக்கறதா அமையும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் எல்லாம் நீங்கி வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இவையெல்லாம் கிடைக்கலாம். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றகரமான பலன் காண்பாங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பணம் வரத்தை அதிகப்படுத்தும். பேச்சினுடைய இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைக்கூடி வரும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய பெருமை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக வந்து சேரும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினரோடு கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோடு ராசியதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதால அனைவருடனும் அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்யறது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விட்டு விடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. அதே போல் உபதொழில் செய்யக்கூடிய விருப்பமுடையவங்க தாராளமாக இன்று ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீணாக உழைக்க நேரிடலாம். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழு நம்பிக்கையோடு வேலையை செய்கிறது நல்லது. வேலை இல்லாதவங்க உங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன் பணிபுரிவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது. தினமும் கூட முருகனுடைய வழிபாடை செய்துட்டு வாங்க. நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த 2 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.